வணக்கம். 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், மன சங்கட்டங்கள் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், மன தைரியம் தன்னம்பிக்கையும் உயரும், அனைவரிடத்திலும் பண்பும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய நாள். சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல்கள் சங்கட்டங்கள் விலகி புதிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய நாள். நினைத்தது நிறைவேறும், தொழில் அபிவிருத்தி, வருமானம் சற்று உயர்தல் அல்லது கைக்கு எதிர்பார்த்த வரவு கிடைத்ததல், உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும், விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளுதல், நல்லவர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய, மேல் அதிகாரிகளும் கீழ் பணிபுரிவோரும் அனைவரிடத்திலும் பண்பும் பாராட்டுதலும் கிடைக்கும். அதே நேரம் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் அடியோடு தவிர்ப்பது மிக மிக நன்று. கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சதயம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. பூரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்வாகும், மன சாந்தம் ஏற்படும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெறும், அனைவரிடத்திலும் பண்பும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோரும் மிகவும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மற்றபடி நினைத்தது அனைத்தும் நிறைவேறும், எண்ணங்கள் அனைத்தும் பளிச்சிடும், சங்கடங்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள். அனைத்து விதத்திலும் நன்மையும் நலமும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும், சுபகாரிய பேச்சு, வீட்டில் வீடு மனை போன்றவற்றில் பணிபுரிவோர் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல நிலை உருவாகும். புதிய மனைகள் அல்லது புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு உகந்த காலம். 7 சனியில் ஜென்ம சனி நடக்குது என்ற பயம் வேண்டாம். உங்களுடைய தசா புத்திகள் தசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு சர்வம் கைகூடி வரக்கூடிய நாள் இன்றைய நாள். நினைத்து நிறைவேறும். மீனராசியில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். உத்திரட்டாதி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களை பணிபுரிவோர் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரேவதி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிநிலை மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். சர்வ பதிவுகளும் உங்களுடைய ஆதரவை தரவும், பதிவுகள் அனைத்துக்கும் பதிவிடவும். நன்றி.